ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஒரு ஜிஓ பாஸ் ஆனது. அதாவது தற்காலிக ஆசிரியர்கள் நிரந்தர ஆசிரியர்களாக மாற்றம் அப்படிங்கிற ஒரு ஜிஓ. ஸோ அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது ஒரு பேசு பொருளாக இருந்தது. என்னது தற்காலிக ஆசிரியர்கள் நிரந்தரமாக பணி நியமனம் பண்ணிட்டாங்களா, அப்போ நாங்கள் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அந்த ஜிஓ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்காலிக ஆசிரியர்களை நிரந்தர ஆசிரியர்களாக பண்ணல. தற்காலிக ஆசிரியர்களையோ டெம்பரவரி டீச்சர்ஸையோ இல்லை அந்த பார்ட் டைம் டீச்சர்ஸ் இருப்பாங்கள்ல அவங்களையோ பணி நிரந்தரம் பண்ண கிடையாது. ஸோ இவங்க சொன்ன இந்த போஸ்டிங்ஸு 50,000க்கு மேலே சொல்லியிருக்க இவங்க போஸ்டிங் எல்லாமே ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்கள பர்மனெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுக்கும்போது அது ஒரு பீரியாடிக்கல் பேஸில் தான் எடுப்பாங்களாமா, ஒரு 10 வருஷத்துக்கு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மறுபடியும் ரெனியூவல் மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்களாமா. ஸோ அந்த ரெனியூவல் இனிமேல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் கம்ப்ளீட்டாக அவங்க பர்மனெண்ட் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்களாமா. இதில் என்ன சேஞ்சஸ்னால், சேலரியில் அந்த சேலரி வரும்ல, அந்த நேமில் ஏதோ கொஞ்சம் டிஃபர் ஆகுமாமா. மற்றபடி இது ஒன்றும் இல்லை. இதை பற்றி நம்ம பெருசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ பார்ட் டைம் டீச்சர்ஸோ இல்லை தற்காலிக ஆசிரியர்களோ பணி நிரந்தரம் பண்ணலை, பணி நியமனமும் பண்ணலை, பணி நிரந்தரமும் பண்ணலை அப்படிங்கிறது ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்கள இந்த ஜிஓ பாஸ் பண்ணி பர்மனெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நன்றி.